சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தியுங்க. எத்தனை தடவை உம்மாட கண்ணால கண்ணீரை வடிக்க வச்சிருப்போம், எத்தனை வார்த்தை சொல்லிருப்போம். இந்த வார்த்தைகளோட அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையணுமா? மௌத்து திடீர்னு வரும், மௌத்து திடீர்னு வரும். அந்த நேரம் தாயுடைய பொருத்தம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். தாயுடைய பொருத்தம், தந்தையுடைய பொருத்தம் இல்லையா, அந்த மௌத்து தீய மரணம், அந்த மரணம் தீய மரணம். எனவே தான் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஹயாத்தோட இந்த உம்மா வாப்பா வச்சிருக்கிறானா, கண்ணியப்படுத்துவோம், அவங்கள மதிப்போம். தலையில இருந்து நீங்க மோருங்க, முத்தமிடுங்க, தாயுடைய கைய முத்தமிடுங்க, தாயுடைய கைய முத்தமிடுங்க. குனியாம தாயுடைய காலை முத்தமிட முடியும், தாயுடைய காலை முத்தமிட முடியும். எப்படி? குனியாம. குனியறது அல்லாஹ்க்கு மட்டும் தான். சில இமாமார் சொல்றாங்க குனியறது ஹராம், குனிஞ்சு முத்தமிடாது. ஆனா நின்ற நிப்புல தாய் ஒரு படுக்கையில் இருக்கிறாளா, அப்படி உட்கார்ந்து குனியாம கூட தாயுடைய காலை நீங்க முத்தமிடலும். கண்ணியமானவர்களை, ஏன்? சொர்க்கம் சகோதரர்களை, அவள் சொர்க்கம். மதிப்போமா இன்ஷா அல்லாஹ்? இதற்கு பின்னால் வாழ்க்கையில உண்டாக்குவோம். அந்த சொர்க்கம் அழக்கூடாது, அந்த இரண்டு சொர்க்கம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய தாயை பார்த்தால் என்னுடைய தாய் என்னை பார்த்து சிரிக்க வேண்டும். நான் என்னுடைய தாய் தந்தையை பார்த்தால் என்னுடைய தந்தை மன ஆறுதல் அடைய வேண்டும். ஒவ்வொரு தாயும் தந்தை எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படுத்துவோம். சகோதரர்களே, உயிர் எவ்வளவு காலம் வாழ போறோம் யாருக்கு தெரியும்? தாய்க்கு முன்னாலே, தந்தைக்கு முன்னால் நாம் மரணிக்க முடியும், அல்லது எமக்கு முன்னால் அவர்கள் இருவர் மரணிக்க முடியும், இருவர் சரி ஒருவர் சரி மரணிக்க முடியும். அதற்கு முன்னாலே பொருத்தமடைய வேண்டும். யாருடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் சகோதரர்களே, அவர்களை மதியுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. அவர்களுடைய கண்ணியங்களை தலைக்கு மேலே உயர்த்துங்கள், அவர்களுக்கு நீங்கள் முழு அன்பை கொடுங்கள். உங்களுடைய முழு சொஹபத் நட்பையும் உங்களுடைய தாய், என்னுடைய நண்பு என்னுடைய தாய், என்னுடைய நண்பு என்னுடைய தாய் தான். வேறு யாருமே எனக்கு தாய்க்கு மேலே கிடையாது. ஏன்? அவளை விட பாசம் காட்டுவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருமே இல்லை சகோதரர்களே, யாருமே கிடையாது. அதே போன்று யாருடைய தாய் தந்தையர்கள் கபரிலே வாழுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அழுது அழுது துவா செய்யுங்கள். அவருடைய சொர்க்கத்துக்காக வேண்டி நீங்கள் துவா கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் காண்பிப்பான். உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். கண்ணியமான சகோதரர்களை, எனவே வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே உலகத்திலே நாம் சொர்க்கத்தை தேடுகிறோமே, அந்த சொர்க்கத்திலே எம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் அந்த கண்ணியமான இரண்டு சொர்க்கங்களையும் கண்ணை விட மதித்து, எம்முடைய உயிரை விட மதித்து அவர்களை கண்ணியமாக பார்க்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்து